ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நம்ம அல்லு அர்ஜுனோடைய ஒரு புது அப்டேட் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ரீசெண்டாக புஷ்பா படம் பார்த்துருந்தோம் அண்ட் அதன் வெற்றியை தொடர்ந்து இப்போ வந்து அடுத்த ஒரு ஸ்டெப், அவரோட மைல் ஸ்டோன் வந்து கால் எடுத்து வச்சிருக்காரு அண்ட் நம்ம அட்லியோட அந்த பேர் பண்ணி பண்ணுறாரு. ஸோ அட்லியோடைய 6வது திரைப்படம், அவருக்கு வந்து இது 22வது திரைப்படம். ஸோ AA22 into A6. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இது ஒரு கியர் அப் வீடியோ. ஸோ நம்ம சன் டிவியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? இதில் வந்து வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கொடுத்துல அண்ட் சர்ப்ரைசிங்லி இது வந்து ரூமர்னு நினச்சேன், பட் இட்ஸ் அஃபிஷியல் கன்ஃபார்ம் டுடே. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஸோ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஸோ நீங்கள் வாங்கி கூட ஜாயின் பண்ணுங்கள். 1 2 3 here we go. கலாநிதி வாரன் some pictures. USA, crossing borders, building more VFX. Solar VFX. Oh, Iron Man இந்த மாதிரி படங்களுக்கு இது பண்ணவங்கல்ல. ஓ I just got done reading the script and I gotta say my head is still spinning. Here a level. Batman, Spider-Man. You read the script, what did you think about it? The script is seriously unlike anything I've ever read. It is the best of the best of what I would ever want to create. It's amazing, yeah, right? So it's just the action. Music and it's just like one thing after another where I'm like, oh my god, oh wow. Reading through it, very excited about all the creature potential, all the different character potential. I cannot wait to be a part of this. I can't wait to see what his vision does. The story is unbelievable. When Mars meets magic. Hey. Screen test man. Common music மாதிரி இருக்குல்ல. Oh, I know. Some pictures. Come on. Icon star Allu Arjun, film. Obviously. Nice. BGM செம்ம கேட்குதுங்க. Get up. ஓகே, பார்த்து முடிச்சிட்டோம். அண்டு ஓவரால் இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டிய மெயினான விஷயங்கள் இருக்குதுங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த படத்தில் வர மெயினான விஷயங்கள் வந்து இந்தியாவிலேருந்து USA போய் அங்கே எத்தனை படங்களுங்க ஹாலிவுட் ஸ்டைலில், ஒரு டாலிவுட் ஆக்டர் ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ண போகிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் அட்லி இதில் இணைந்து பண்ணும்போது ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அதுவும் சன் டிவி எனக்கு தெரிஞ்சு நானியோட படம் வந்து அல்லு அர்ஜுனோட படம் வந்து ஆலவைகுண்ட படம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ புட்டப்பம்மா அந்த சாங்கோடைய படம் கூட அவங்க தான் வாங்கியிருந்தாங்க ரைட்ஸ். ஸோ இப்போ இந்த படத்தை அவங்க தான் எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு ஹை பட்ஜெட் ஃபில்ம் அண்ட் பிரம்மாண்டத்துக்கும் மேலே எனக்கு ஏதோ சங்கர் சார் தான் அப்படியெல்லாம் பண்ணி நான் கண்டிருக்கேன். அண்ட் ஹீ இஸ் டூயிங் திஸ் ஆஃப்டர் ஐ திங்க் ஜவான், அட்லியோடைய படம். ஸோ ஜவானுக்கு பேபி ஜான் வந்து அது அவர்டான்னு தெரியல, பட் ஸ்டில் திஸ் கோயிங் டு give another level of cinema experience, I think, to all the audience. Like Telugu, Tamil, pan India movie இதை பார்க்கலே தெரியுது. அண்ட் எந்த ஒரு வேற ஒரு டீட்டெயில்ஸ் ரிவீல் பண்ணல. அண்ட் ஹாலிவுட் ஸ்டைல்னா அந்த அயன்மேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் பண்ண விஎஃப்எக்ஸ் அந்த டீம் வந்து இதுக்கு க்ரூ, அப்படியே இந்த க்ரூ வந்து ஃப்ளை ஓவர் பண்ணி இந்த ஒரு படத்துக்கு பண்ண போகிறாங்க. அண்ட் ஈவன் தே ஆர் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. என்ன அப்படி ஒரு கதை சொன்னான்னு தான் தெரியல, அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு ஹைப்பர் ஆகிற அளவுக்கு. ஸோ இப்படி தான் எல்லாமே ஸ்டார்டிங் இருக்கும். பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது. ஏன்னா புஷ்பா 2 வாஸ் பேங்கர் ஆஃப் அ மூவி. அண்ட்
இதில் வந்து சொதப்பிக்காமல் அவர் பண்ணிட்டான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அந்த படத்தில் நம்ம அல்லு அர்ஜுனை. அண்ட் எனக்கு பர்சனல் அவரோட ஆக்டிங் பிடிக்கும். ராம் சரண் இவங்க எல்லாமே பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அட்லி மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய 6வது படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாமா. அண்ட் இவருடைய 22nd ஃபில்ம் இது அல்லு அர்ஜுன்ட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவி. அதை தாண்டி இந்த மியூசிக்கெல்லாம் யாரும் தெரியும். எனக்கு அனிருத் மாதிரியும் இருந்துச்சு, தமன் மாதிரியும் இருந்துச்சு. இவங்க 2 பேரெல்லாம் வேறு எவராச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஈவன் ஏஆர் ரஹ்மான் வில் பி மோர் ப்ராமினென்ட் இந்த ஒரு இதுக்காக. மற்றபடி எல்லாம் இன்னும் ஸ்ட்ரைட்டாக சென்னை டு லாஸ் ஏஞ்சலிஸ் போயிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில் மற்ற அப்டேட்ஸ்க்கு. ஸோ இது வெறும் ஒரு ஆரம்பம் தான், ஒரு இனிஷியல் பாயிண்ட்டில் ஒரு கால் எடுத்து வச்சுருக்காங்க மைல் ஸ்டோனுக்கு. ஸோ ஆஸ் ஆடியன்ஸ் நாங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு சினிமேட்டிக் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கொண்டு வர மாதிரி தான் நம்ம கையிலையும் இருக்குல்ல. ஸோ அவங்க கையிலையும் பண்ணால் நம்ம அது பார்க்குறது, நம்ம கருத்துக்கள், கிரிட்டிசிசம், ரிவ்யூ வாட்டெவர் அது நம்ம பக்கமும் இருக்குது. இப்படின்ற விஷயத்த நெகட்டிவாக கூட கொண்டு போகலாம், இப்படின்ற விஷயத்த பாசிட்டிவாக கூட கொண்டு போகலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குதுன்னு. அண்ட் ஆல் தி அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் வேக் அப். நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தனால உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும்ல. ஸோ அது என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பை த வே நாங்கள் வந்து அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்லியானோம், இன்றைக்கி அல்லு அர்ஜுனோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே அல்லு அர்ஜுன் சார். wishing you all the very best for your future films and even Tamil, Telugu, whatever languages you do. Our warmest wishes like from my side and the whole world னு சொல்லலாம். அண்ட் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நான் சொன்னதுக்கு கண்ட்ராஸ்டிங்காக பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா எதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக இருந்துட்டு பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.